பாடு ஏதுமில்ல ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு ஒரு ஆல மர விழுதா பல உறவும் ஒன்னா வாழும் பாத்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குதே சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேனையா மல்லிகவானே அம்புகளோ கண்முக தும்புகளோ அம்பிளி பூவில நம்புகளோ புஞ்சிரி கும்பிகளோ முல்ல மலர் மணி ಚೆಂಡುಗಳೋ ನಿನ್ಮಣಿ ಚುಂಡುಗಳೋ ತೆಂಟೆರೆ ನೆತ್ತುന്ന ಮಂಡುಗಳೋ ಮುಗಿನ ಕುಂಡುಗಳೋ ஆறுக்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி படுத்தா ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒன்ன நினைச்சா ஒரு வாட்டி கைய தொடும்போது ஒரு வாட்டி கால் உரசும் போது ஒரு வாட்டி கட்ட முடி மிஸ்ஸப்பட்டா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் போன ஒரு வாட்டி கண்ணால சீக்கிரத்தை வாண்ணா ஒரு வாட்டி பூவத்த ஒரு வாட்டி பொட்டித்த ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி சோம்பல் முறைச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டுனா ஒரு வாட்டி தண்ணி கோண தூக்கி தழுப்புனா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வெங்காய பச்சடி கிளறி விரல் சுப்பையில வேர்வ முகத்தை முந்தானையால் தொடக்கும் நேரத்தில் ஈர சட்டைய கொடியில் காய போடையில அந்த வாசனாசி பூரா என்ன மயக்கும் வலையில கூந்தல் முடியள்ளி கொண்ட போடையில தலைவலியோட நீ சண்டை போடையில சும்மா நீ கொண்டவி அடிக்கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே அச்சோ 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 மச்சம் அச்சோ அச்சோ முள்ள மச்சம் எல்லாம் பத்திக்கிச்சோ அச்சோ 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 அக்கம் பக்கம் அச்சோ ஆதிட்ட பாதிக்கிட்டு சிக்கிக்கிச்சோ அச்சோ அக்கம் பக்கம் யாரும் இல்ல தன்னந்தனியே காட்டுக்குள்ள வெக்கம் ஏதும் இல்ல கட்டி பேச்சு எதுவும் தேவையும் இல்ல கொலையா வந்திருக்கா திரும்பவும் பேய் வந்துருச்சா காலையில கண் முழிச்சு காஃபி ஒன்னு தந்துருச்சா கொலையா வந்திருக்கா தூக்கம் போதும் வந்திருக்கா பாலையில மேட்ச் இருக்கு கேஷ் போட்டுக்கு வந்திருப்பா யாருக்கு பேயுது காட்டுக்குள்ள படுது ஆட்டம் கொடுத்து ஆட்டடில நேருது ஆட்டுக்குள்ள ஆட்டம் பாம போடுது அச்சோ 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 மச்சம் அச்சோ அச்சோ முள்ள மச்சம் எல்லாம் பத்திக்கிச்சோ அச்சோ 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 அக்கம் பக்கம் அச்சோ ஆகிட்ட பாதிக்கிட்டு சிக்கிக்கிச்சோ
ரோஜா செடி கைய வைக்காத டெவல கிட்ட டீசன்ட்னு தள்ளி நிக்காத வாட்ஸ்அப்ல ஹாய் சொன்ன கோஸ்ட் பண்ணாத லாஸ்ட் சீன் பார்த்த டைம் வேஸ்ட் பண்ணாத அச்சச்சோ 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 அச்சோ அச்சோ அச்சச்சோ இது காதல் வேலை தினமும் நடத்திக்கணும் வேலை கடிச்சா பள்ளமா உரசிக்கணும் ஏதேதோ ஆயாச்சு என்னன்னு கண்டுபிடிக்க நாளாச்சு என்னோட பூமே நீ தூளாச்சு எப்போதும் எங்கேயோ ஃபீல் ஆச்சு உள்ளூர ஏதேதோ ஜிவ்வாச்சுது நீ உச்சி கொட்டும் மிச்சம் எல்லாம் ஜவ்வாச்சுது மேல கீழே மறந்தேதான் போச்சே Swing it, hey break it, hey feel it, hey touch it, hey swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, touch it, touch it. கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க் என்னால நடந்தா கேட்வாக் நீ கையால போட்ட ஒரு பிரேக் அழவுனால பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு தோய் சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு தோய் பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு பிபி மந்தனா உன்னை இழுத்திடவா சொல்லு இப்படி வந்தனா நல்லா இருந்திடலாம் யார் வீட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம் நில்லு கை புடிச்சுதா கண்டு முடிச்சிடலாம் நீ ஒண்ணு நான் ரெண்டு நீ மூணு நான் நாலு இந்த டீலு இருந்தாலே லைஃப் கூலோ கூலு மனசெல்லாம் போட கல்யாணம் செஞ்சாலே ஆனாலு முழுசாவே ஒன்லி ஹாப்பி ஃபீலு ஆட்டம் போட நேரம் வந்தாச்சு அன்பை கொடுக்க ஆளு கிடைச்சாச்சு சாரே சாரே ஓகே ஹாய் உங்கள் நேம் உங்களோட நேம் ஓகே இன்றைக்கி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி உங்களுக்கு சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு யார் அனுப்பியிருப்பாங்கன்னு ஒரு கெஸ் இருக்கா அண்ணாவா அண்ணாவோட நேம் தினேஷ் எங்கே இருக்கார் சுவிஸ் ஃபாரின்லேருந்து வாரதை விட இங்கேருந்து வந்திருந்தா யார் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் இங்கேருந்து வந்து ஒருவேளை உங்களோட ரிலேட்டிவ்ஸ்குலேருந்து வந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேருந்து வந்திருக்கலாம் அப்படியா இப்போ பொண்ணு சைட்லேருந்து வந்திருந்தா யார் எதிர்பார்க்குறீங்க அக்கா அக்கா நேம் சாந்த் எங்கே இருக்காங்க
ஆனால் அந்த நேம்லேயும் வரல. கிஃப்ட்டுகளை பார்ப்போம் ஒவ்வொண்டா. உங்களுக்காக ஃப்ளவர் பொக்கே ஒன்று வந்திருக்கு. ஓகே, அடுத்த கிஃப்ட்டு. ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுறீங்க? கெஸ் பண்ணி சொல்லுங்கள் ரெண்டு பேரும், என்ன இருக்கலாம் உள்ளாண்டு. ஐடியா இல்லையா? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பாபு. அப்படியே வெளியேடுங்க. ஓகே, அதில் எவ்வளோ இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஓகே, அதில் உங்களுக்காக 1,00,000 ரூபா காசு இருக்குது. ஓகே, இதெல்லாம் யார் அனுப்பியிருப்பான்னு எதிர்பார்க்குறீங்க? அண்ணா தான். அவரை விட்டால் வேறு யாரும் அனுப்பியிருக்க மாட்டாங்க. அப்படியா? இல்லை, அனுப்பிட்டு இதுக்குள்ளே இருந்தாங்கண்ணா. என் பேர் சொல்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம்ட்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். சரி, ஓகே, அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். இது 2 பேருக்கும் சேர்த்து வந்திருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுங்க. வெயிட்டாக இருக்குண்ணே. என்ன இருக்கும் உள்ள? ரிங். ஆனால் அதுக்கு ரிங் இல்லை. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாவம். அதுக்குள்ள உங்களுக்காக கப்பிள்ஸ் வாட்ச் வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஃபைனலாக சொல்லுங்கள், இதெல்லாம் யார் அனுப்பியிருப்பினோம் என்று சொல்லி. ஒருவேளை பொண்ணு சைட்லேருந்து வந்திருக்கலாம். லாஸ்ட் கிஃப்டில் யார் அனுப்பியிருக்காங்கன்னு இருக்குது. அதை பார்க்க முதல் நீங்கள் கடைசியாக யாரை எதிர்பார்க்குறீங்க? அண்ணா தானே? அப்போ அண்ணா இல்லாட்டிக்கு வேறு யாரும் அனுப்பியிருக்க மாட்டாங்களா? ஓகே, சரி, அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஃப்ரேமா? ஃப்ரேம் இல்லை. வெயிட்டாக தான் இருக்கும், ஏன்னா வெயிட்டான கிஃப்டாக தான் அனுப்பியிருக்காங்க. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, உங்களுக்காக ஒரு அழகான க்ளாக் ஒன்று கிடச்சிருக்கு. சரி, அடுத்த கிஃப்டை பார்க்க முதல் ஃபைனலாக இவர் தான் எனக்கு அனுப்பியிருப்பார் அப்படின்னா யார் அனுப்பியிருப்பாங்க? அண்ணா தான். அவரை விட்டு கொடுக்குறதா இல்லைண்ணே? சரி, ஓகே, இதில் யார் அனுப்பினன்னு இருக்கலாம். உள்ள என்ன வந்திருக்கும்? சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். உங்களோட ஃபோட்டோ போட்ட மக்கொண்டு வந்திருக்கேண்ணே.
ஓகே உங்களுக்கு ஃபைனலாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதில் யார் தந்தன்னும் இருக்கு. நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போ கெஸ் பண்ணிட்டீங்க. ஓகே அண்ணா தான் அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டு. ஓகே லாஸ்ட் கிஃப்டையும் பார்ப்போம். ஓகே அதில் என்ன எழுதிருக்குன்னு வாசிச்சு விட்றீங்க. யார் அனுப்பியிருக்குது? அண்ணா என்ன? ஓகே உங்களுக்காக இவ்வளோத்தையும் சுவிஸ்லேருந்து உங்களோட அண்ணன் தினேஷ் அனுப்பியிருக்கார். என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவர் உங்களோட கூட இல்லைன்றாலும் இங்கே வரையலாட்டிக்கும் உங்களுக்கு இருக்கிற பாசத்துலேயும் அக்கறையிலையும் எவ்வளோத்தையும் உங்களுக்காக அனுப்பியிருக்கார். அவர் சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய திருமண நாள் வாழ்த்து.